உங்களுக்கு சோரியாசிஸ் இருக்கா, படை இருக்கா, சொறி இருக்கா, சிரங்கு இருக்கா, எக்ஸிமா இருக்கா, தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா, யோசிக்கவே வேண்டாங்க. அற்புதமான வழிமுறையை எளிமையா சொல்லியிருக்காரு. நண்பர்களே, இதுதான் வெப்பாலை பாருங்க. இப்போ வந்து பூ பூத்திருக்கு. இந்த பூ வெப்பாலை பூ ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். நிறைய பூத்திருக்கு பாருங்க. பூ சேகரிக்கணும். சேகரிச்சு இதுல ஆயில் காசு போறோம். இந்த பூவை எடுத்து பாத்திரத்துல போட்டு நம்ம கோகனட் ஆயில் ஊற்றலாம். விஜய் என்ன பூவை நல்லா அள்ளி அள்ளி போடுறாரு. இது மாதிரி தான் போடணும் ஃபுல்லாக பூவெல்லாம். செக்லாட்டினா தேங்காய் எண்ணெய் ஒரு டின் ஊற்ற போகிறோம் பாருங்க. இது 7 நாள் சூரிய படும் போது அந்த ஆயில் என்ன கலர் இருக்குனாக்க ப்ளூ கலராக மாறிடும். உணயமருது நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். இன்னைக்கு நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க பாரம்பரிய சித்த வைத்தியரும் அதுக்கப்புறம் ஆயுர்வேதால ரிசர்ச் சென்டர் வச்சிருக்காரு கேரளாவில். மதிப்புக்குரிய பாரம்பரிய சித்த வைத்தியர் விஜய் நான் வந்திருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. இன்னைக்கு சோரியாசிஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய மூலிகை காமிக்கிறேன். அதை 2 விதமா செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு சோரியாசிஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, தோல் நோய்கள் இருக்கு, படை, சொறி, சிரங்கு இருக்கு, எக்ஸிமா இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு மூலிகை காமிக்கிறேன். அது பூலேருந்து எடுத்து செய்யலாம், இலையிலேருந்து எடுத்து செய்யலாம்னு சொன்னீங்க. அது என்ன மாதிரியான மூலிகை அப்படின்றத இந்த வீடியோவில் அவர் மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா வணக்கண்ணா. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு சோரியாசிஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, தோல் நோய் இருக்கு, சொறி, சிரங்கு, படை, எக்ஸிமா இருக்கு. ஒரு சிலருக்குலாம் பாம்பு செதில் மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு மீன் செதில் மாதிரி இருக்கும், ஒரு சிலர் கீரை அந்த செதில் அப்படியே விழும், ஒரு சிலருக்கு சீப்பு வச்சு சீப அந்த பொடுகு இருக்கு இல்லைங்களா, அந்த டிராண்ட்ரப் மாதிரி அப்படியே விழுவும் ஸ்கால்ப்ல. இந்த அளவுக்கு சோரியாசிஸ் இருக்கும், உடம்பு ஃபுல்லா பரவும். ஒரு சிலருக்கு சொரிய ரத்தம் வந்தா கூட தெரியாது, அந்த அளவுக்கு திணவை எடுக்கும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய மூலிகை நான் சொல்றேன். அதுல பூவில இருந்து அந்த மருந்து தயாரிக்கலாம், இலையில இருந்து அந்த மருந்து தயாரிக்கணும்னு சொன்னீங்களே, இந்த மருந்து மக்களுக்கு ஒரு பயனுள்ள மருந்தா இருக்கும், ஒரு காணொலியா இருக்கும். அது என்ன மூலிகை, எப்படி பயன்படுத்தலாம்? சொரியாசிஸ் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா உள்ள வந்து நம்ம கஷாயங்கள் குடிக்கணும், எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா ரத்த சுத்தி ஆகணும், அப்பதான் இது குணமாகும். அதுக்கு உள்ள கஷாயம் கொடுக்கணும். இல்ல ரொம்ப சிவியர் இல்ல, எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இப்ப தலையில மட்டும்தான் வந்திருக்கு, அங்கங்கதான் வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா இதான் வெப்பாலை. இப்போ இது வந்து பூ வந்து நிறைய பூத்திருக்கு, இந்த ஆமா நிறைய பூத்திருக்கு. இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா 1 லிட்டர் கோகனட் ஆயில் எடுக்கணும். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு இந்த வெப்பாலை பூ இருக்கு இல்லையா, இந்த பூவை 2 கைப்பிடி இப்படி பறிச்சுக்கணும். 2 கைப்பிடி இப்படி எடுத்து கோகனட் ஆயில்ல போட்டு வச்சு சூரியஸ்புடம் வந்து வெயில்ல வச்சுக்கணும். வச்சு ஒரு 7 நாள் கண்டினியூ வச்சு எடுத்தீங்கன்னா இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல வரும். அதுக்கு பிறகு வந்து இதை எடுத்து நீங்க இந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல இதை அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஆனா முக்கியமா வந்து சோப்பு போடக்கூடாது, பயர் பொடி இதுதான் பயன்படுத்தணும். அது போக இதனுடைய இலைச்சாறை நல்லா இடிச்சு இதனோட இலைச்சாறை எடுத்து இதை வந்து ஒரு சில கடை மருந்துகளை சேர்த்து நம்ம இது ஒரு ஆயிலா நம்ம தயார் பண்ணலாம். கண்டிப்பா. இப்போ இது தயார் பண்ணலாம்னு சொல்றீங்கல்ல, மக்களுக்கு செஞ்சு காமிக்க முடியுமாண்ணா? தாராளமா பண்ணலாமே. ஏன்னா மக்களுக்கு செஞ்சு காமிச்சீங்கன்னா எவ்வளவு பேர் சோரியாசிஸால அவசரப்படுறாங்க, அவங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பயனுள்ளதா இருக்குண்ணா. கண்டிப்பா. மக்களுக்கே பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் பூ சேகரிக்கணும். நான் நிறைய பூ சேகரிக்கிறேன். பூ நிறைய பாத்தீங்கன்னா இலக்கலுக்கு வந்துட்டே இருக்கு, இது மாதிரி சேகரிக்கணும். ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ பூ பிடிங்கிருக்கும். நண்பர்களே பாத்தீங்கன்னா 10 கிலோ பூ இருக்கு. இந்த பூவை எடுத்து பாத்திரத்துல போட்டு நம்ம கோகனட் ஆயில் ஊத்தலாம். அந்த பாத்திரம் எடுங்க. 10 கிலோ பூ இருக்கு, இல்ல சின்ன சின்ன இலைகள் இருக்கு, பரவாயில்ல, இலைகள் இருந்தாலும் பிச்சு போடலாம். இந்த பூ இலை தான். இல்லைன்னா இது எப்படி போடுறது? நான் சூரிய படம் சொல்லுங்களேன். சூரியஸ்புடம் போடுறது இப்போ நம்ம இந்த பூ இதுல போடுறோம் இல்லையா, அதுக்கு மேல நிக்கணும் கோகனட் ஆயில். அதுக்கு மேல அந்த தேங்காய் எண்ணெய் நிக்கணும். ஆமா, தேங்காய் எண்ணெய் நிக்கணும். இது வந்து வெயில்ல வைக்கணும். சூரியஸ்புடம் டைரக்டா இதுல வரணும். ஓகே. ஒரு கண்டினியூ ஒரு 7 நாள் வைக்கணும். 7 நாள் வைக்கணும். ஓகே. நண்பர்களே பாத்தீங்கன்னா விஜய் என்ன பூவை நல்லா அள்ளி அள்ளி போடுறாரு. இது மாதிரி தான் போடணும் ஃபுல்லா பூவெல்லாம். இது மாதிரி ஃபுல்லா போடுங்க. ஃபுல்லா போட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்ற போறாரு. இந்த மாதிரி ஃபுல்லா பூ போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேல ஆயில் ஊற்றலாம். இப்போ ஆயில் ஒரு டின் ஊற்றிக்கலாம். ஒரிஜினல் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் ஊற்றுங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 1 டின் ஊற்ற போகிறோம் பாருங்க. இது 7 நாள் சூரிய படும் போது அந்த ஆயில் என்ன கலர் இருக்குனாக்க ப்ளூ கலரா மாறிடும். பாருங்க, இப்படிதான் ஊற்றணும். ஊற்றிட்டு 7 நாள் சூரிய ஒளியில் வைக்கணும். காலை ஒரு 10 மணில சூரிய ஒளியில் எடுத்து வச்சு
ஈவினிங் ஒரு 4 மணி வரையும் சூரிய ஒளியில் வைக்கணும். இது மாதிரி 7 நாள் எடுத்து எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த ஆயில் ப்ளூ கலரா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம சொறி, சிரங்கு, எக்ஸிமா, சோரியாசிஸ், தோல் நோய்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் மேல் பூச்சிக்கு பயன்படுத்தலாம். இதுல நம்ம கார்போக் அரிசி போடலாம், சின்ன வெங்காயம் போடலாம், ஆடு தீண்டா பாலை போடலாம், குப்பைமேனி போடலாம், நிறைய மூலிகைகள் போடலாம். அதை விட இந்த பூல அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த பூ நல்லா பவர்ஃபுல்லானது. இப்போ ஊத்திருக்கோம். இது ஒரு 7 நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த ஆயில் என்ன கலர் இருக்குது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். நண்பர்களே, ஒரு டின் கோகோனட் ஆயிலும் பத்தல, ஒரு டின் தேங்காய் எண்ணெயும் பத்தல, இன்னும் ஊத்துறோம். அப்படி நல்லா ஊத்துறோம். ஏன்னா பூவுக்கு மேல கொஞ்சமான இருக்கணும். அந்த பூவுக்கு மேல வந்துருச்சு. ஓகே ஓகே, போதும் 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 போதும். நீங்க பாருங்க, பூவுக்கு மேல தேங்காய் நல்லா இருக்குல்ல. இப்ப இது 7 நாள் வச்சு சூரிய ஒளியிலிருந்து எடுக்க போறோம். உண்மையாவே நிறைய வலைத்தளங்கள்ல நிறைய வீடியோஸ்கள் பார்த்துருக்கேன். இப்படி அதாவது வெப்பால பூவுல இருந்தும் ஆயில் தயாரிக்க முடியுன்றது கேரளாவில் உங்க ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தை வந்து வெளிப்படையா மக்கள் சொல்லியிருக்கீங்க. இதே மூலிகை போதுமா? அது இதே பூ மட்டும் போதுமா, இல்ல இதோட வேற ஏதாவது மூலிகளை சேர்த்தா இன்னும் பவரா இருக்குமா? இல்ல, இன்னும் பவர் ஆகணும்னா அது வந்து நம்ம ஆயில் காய்ச்சணும் இல்லையா? சரக்கு. ஆமா. இதுல வந்து வேற எதுவும் போட வேண்டியது இல்லை. இது டைரக்டா சூரிய ஸ்புடத்துல தான் நம்ம செய்ய போறோம். ஆமா. இப்ப டைரக்ட் அது இது வந்து இப்ப நம்ம ஆயில் தயார் பண்ணும்போது கடை சரக்கு, கொட்டம், கரிஞ்சீரகம், கார்போரக்சி இந்த மாதிரி பொருட்களை நம்ம சேர்க்கலாம். அது இல்லை என்றால் இதுல பவுடர் பண்ணி இதுக்குள்ள போட்டுடலாம். ஓகே ஓகே, புரியுதுங்களா? தேவை என்றால் இதுல அதை பவுடர் பண்ணி சூர்ணத்தை நம்ம போட்டுடலாம். அது தேவை இல்லை. அது வந்து ஆயில் நம்ம தயாரிக்கும் போது பாத்தீங்கன்னா இலையை வச்சு நம்ம ஆயில் தயாரிக்கும் இல்லையா, அதுல வந்து கடை சரக்கு போட்டு தான் நம்ம அது காய்ச்ச போறோம். இப்போ ஒரு வழிமுறை சொல்லியிருக்கீங்க. இளைஞர்களே, உங்களுக்கு சோரியாசிஸ் இருக்கா, படை இருக்கா, சொறி இருக்கா, சிரங்கு இருக்கா, எக்ஸிமா இருக்கா, தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா, யோசிக்கவே வேண்டாங்க. அற்புதமான வழிமுறையை எளிமையா சொல்லியிருக்காரு. இவருடைய ரிசர்ச் சென்டர்ல, அதாவது ஆயுர்வேத ரிசர்ச் சென்டர்ல கேரளாவில் பல வருட ஆராய்ச்சிக்கு பின்னாடி நிறைய மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுல ஒரு சில மருந்துகள் போடலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த மருந்துகள் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா வேலை செய்யும். இது சோரியாசிஸ்க்கு, தோல் நோய்க்கு, ஸ்கின்ல பூசுற வெளிப்பூச்சிக்கான மருந்து. அதனால யோசிக்கவே வேண்டாம். வெயில் காலம், அதுவும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா வெப்பல மரம் நிறைய பூக்கிறனாலும் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 2-3 கைப்பிடி ஒரு இவ்வளவு எடுத்து பூ எடுத்து 1 லிட்டர் தேங்காய்ல போட்டு ஒரு 7 நாள் வச்சீங்கன்னா ப்ளூ கலரா மாறிடும். அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு தோல் நோய் இருக்கிறவங்க, அதாவது ஸ்கின் டிசீஸ் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்றதுன்னா அற்புதமா வேலை செய்யும். உள்ளுக்குள்ள உங்க சித்தா டாக்டர், பக்கத்துல இருக்க சித்தா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி உள்ளுக்குள்ள மருந்து எடுத்தீங்கன்னா சீக்கிரமா சரியாயிடும். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் வெப்பல பூ கிடைக்குதோ அவங்க எல்லாம் இது மாதிரியான ஆயில்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். மீண்டும் இந்த 2 பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.